கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நம்முடைய இந்த நாள் தியானத்துக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்தான் என்று இங்கே சாலமோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ விரும்பியதை என்னிடத்திலே கேள். இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். மத்தேயு 15:28 அப்படியே சொல்லுகிறது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். அப்போ நம்முடைய விருப்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அதை நிறைவேற்றவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். யாருடைய விருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் போதும் அது நீதிமானுடைய விருப்பங்கள், நியாயமான விருப்பங்களாய் இருக்கிறபடினாலே, தேவனுடைய தேவனுடைய இருதயத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். நாம் தேவனிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கூட நிறைவேற்றுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் தேவனோடு சீர்பொருந்தி இருக்கும்போது, நம்முடைய இருதயம் தேவனிடத்திலே இருக்கும்போது, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியம் வாய்த்தது என்று சொல்லி. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இத 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் இந்த 1ஆம் வசனத்தை ஒரு நாள் சபையிலே நான் வைத்து ஒரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு 4 பேர் சபையில இருந்திருப்பாங்க அன்னைக்கு அந்த ஜெபத்துல. அது ஒரு சனிக்கிழமையா இருந்தது. அந்த நாள் ஒரு ஜெபத்துல நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போது இந்த சபையில மேல அங்க ஒரு ஷீட் மாதிரி போட்டு வச்சிருந்தோம். அந்த மழையினால அது ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலை. அப்போ அது மேல அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த வசனத்தை என்னோடு கூட இடைப்பட்டபடினாலே அன்றைக்கு இந்த வசனத்தை நான் சொல்லி இந்த 1 ராஜாக்கள் 9:1 வசனத்தை வைத்து ஜெபிச்சு அங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இருந்தோம். சபையிலே கர்த்தர் நமக்கு இது போல ஒரு ஷெட்டை போடுவாங்க, ஃபால் சீலிங் போடுவாரு, நம்ம அந்த ஏசியை போடுவோம்னு சொல்லி நம்ம அந்த கண்ணாடி டோர் சவுண்ட் ப்ரூஃப் சொல்லி இது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆனா ஆச்சரியம், சில மாதங்களுக்குள்ள கர்த்தர் என்னென்ன காரியங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணோமோ நாங்களே அதை நினைத்து ஆச்சரியப்பட்டோம். அந்த அத்தனை காரியங்களையும் தேவன் நிறைவேற்றி முடித்திருந்தார். கர்த்தர் நல்லவராய் இருக்கார். நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்காகவும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுங்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே நீ எத்தனை நல்லவராக இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவரே அற்புதமாய் கர்த்தர் உங்களுடைய அப்பா வாஞ்சியை விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தா, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நீ நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.